நீதிமொழிகள் 16 அதிகாரம் 33 வசனம். Proverbs chapter 16 verse 33. The Lord is cast into the lap, but the whole disposing thereof is of the Lord. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. சீட்டு மடியிலே போடப்படும். And the Lord is cast into the lap. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். But the whole disposing thereof is of the Lord. இன்றைய மெசேஜ் காரிய சித்தி. And today's message is disposing. இல்லாவிட்டால் சக்சஸ், வாழ்க்கை எப்படி சக்சஸ் ஆகிறது. And how the life gets success. காரிய சித்திக்கு பல விதமான விளக்கங்கள் இருக்கு. அதுல ஒன்று கர்த்தர் சக்சஸ் பண்ற ஒரு காரியம். And disposing the matters, and there are many explanation, and one thing is the Lord makes the matter success. அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சீட்டு மடியிலே போடப்படும். When you read this verse, the Lord is cast into the lap. இந்த சீட்டு போடுகிற பழக்கம், சீட்டு ஆடுற பழக்கம் இல்ல, சீட்டு குலுக்கி போடுகிற பழக்கம். It's not the habit of having this lap that we are having pay it's Lord ends. அந்த சீட்டு போடுகிற பழக்கம் பைபிள்ல ஆதி நாட்கள்ல இருந்து அது ஒரு பழக்கமாக இருக்கிறது. And this practice of having this Lord is practiced even from the earlier days. அதை தான் இப்போ டாஸ் வின் பண்றதா போடுறாங்க. And that's what we are telling that, and they are winning the task. இப்ப ஸ்போர்ட்ஸ்ல விளையாட ஆரம்பிக்கும் பொழுது டாஸ் போடுவாங்க. So when they are going for the sports and games, and they will make a toss. அதுல வின் பண்றது பெரிய சாதனை அல்ல. And winning in the toss, and that's not a great achievement. அதுக்கு பிறகு அவன் ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணனும், அதுதான் முக்கியம். And then after he have to win in sports. அதனால தான் சொல்லிருக்கு சீட்டு மடியிலே போடப்படும், ஆனா காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். And so it is said, and the Lord is cast to the lap, but the whole disposing thereof is of the Lord. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாஞ்சைகள் எல்லாம் சித்திக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறார். And man in his life he desire on all his matters must prosper. இது மனிதனுடைய வாஞ்சை. And this is the desire of a man. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய காரியங்கள் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கறதுல அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்காங்க. And every people and they are very interested, their matters must be succeeded. சில நேரங்கள் அது நல்ல காரியமா இருக்கலாம், இல்ல தீய காரியங்களா கூட இருக்கலாம். And sometimes it may be good matters, or sometimes it may be evil one. அது ஒரு நீதியான காரியமா இருக்கலாம், இல்ல அநீதியான ஒரு காரியமாக இருக்கலாம். It may be a reasonable or just, or it may be unjust matters. மற்றவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கும், தனக்கு அது சாதகமா இருக்கும். It may be a problem to others, and sometimes it may be a ஆனாலும் challenge. தன்னுடைய காரியம் சித்திக்கணும் அப்படிங்கறதுல மனுஷன் வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறார். But the man has decided that his matters must prosper. மற்றவனுக்கு காரியம் ஆகும் பொழுது இவனுக்கு டென்ஷன் ஆகி விடுறான், தனக்கு ஆகாத பொழுது இவனுக்கு கோபம் வருகிறது. When the matters prospers or succeed for others, and he gets tensed when it is not prospering for him, and he is so upset over it. இது உலகத்துல மனிதனுடைய ஒரு நடைமுறை. And this is the practice of the worldly people. தனக்கு சில காரியங்கள் வாய்க்காது, And some matters will not prosper for him. பட் மற்றவனுக்கு நல்ல காரியங்கள்லாம் வாய்க்கும். But some matters will prosper good for others. அவன் ஒரு பாவியா கூட இருக்கலாம், And he may be a sinner, இவன் ஒரு பரிசுத்தவனா கூட or he இருக்கலாம். may be a saint. தனக்கு இந்த காரியம் ஆகல, ஆனா பாவம் செய்தவனுக்கு இது ஆகும்போது அவன் டென்ஷன் ஆகி விடுகிறான். When the matters does not prosper for him, but it prospers for the sinner, he gets tensed. அது பார்த்த உடனே இவனுக்கு பொறாமையும் எரிச்சலும் டென்ஷன் ஆயிடுறான். And looking into it, and he got zealous, and he was envious about him. இங்க கூட சபையில நீங்க பாக்கும்போது Even when you see in the church, சில விசுவாசிகளுக்கு சில காரியங்கள் நடந்து கொண்டே வருகிறது. and for some matters are prospering for the believers, சிலருக்கு காரியங்கள் வாய்க்கிறதே இல்ல. and for some matters are not prospering. அப்படி பாக்கும்போது அவங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்குதே அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. So there comes a question, and such things are happening to them alone. ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. But you should not do like that. 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Psalm 37 verse 7, காரிய சித்தி உள்ளவன் மேல் இல்லாவிட்டால் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் நீ எரிச்சல் ஆகாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and so the word of God says that, and he that have the wicked should not be in sins. நீ என்ன செய்ய வேண்டும்? And what you must do? கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு நீ காத்திருக்க வேண்டும். And you must rest in the Lord and wait patiently for him. நீ கர்த்தருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் இல்லாவிட்டால் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் நீ எரிச்சல் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. And so when you rest in the Lord, when you wait patiently for him and fret not for them, they prospereth the way, and the man that bringeth wicked advices to pass. இன்றைக்கு மனிதன் எந்தெந்த காரியங்களிலே தனக்கு காரியம் சித்திக்க வேண்டும் என்று விரும்புகிறான். And today the man, in what are the matters he desires, his matters must prosper. அது எல்லா மனிதரோடும் இந்த காரியங்களை அவர்கள் தங்களுடைய மனதிலே வைக்கிறார்கள். And all the people, and they are keeping this mind, or the matters in his mind. தங்களுடைய காரியம் சித்திக்காவிட்டால் ஜெபிக்காம போகிறவர்களும் இருக்கிறார்கள். So when the matters are not prospering, and they are not even able to pray, கோயிலுக்கே வராம போகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். and some of them are not able to come even to the church. வீட்ல குடும்ப ஜெபமே இல்லாம போகிற குடும்பங்களும் இருக்கிறார்கள். And there are families those who lose the family prayers. தங்களுடைய காரியம் ஆகாத பொழுது இப்படியே ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய अनेகரை நம்ம பார்க்கலாம். So when the matters are not prospering, and we can see some are slowing down in their family ஒரு life. காலத்துல பிரகாசமாக்கப்பட்டிருந்த अनेக தேவனுடைய பிள்ளைகள், And one part of time when the people they that were enlightened, கர்த்தருடைய கரங்கள்ல இருந்த अनेக ஊழியர்கள், and many servants of God, they were found in the hands of the Lord. இன்னைக்கு अनेகர் அவர்கள் தங்களுடைய வேகத்தை குறைத்து விட்டார்கள். And many
he have this slow day speed. அதுக்கு காரணம் என்ன? And what is the reason? அதுக்கு காரணம் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்கள் ஆகாத பொழுது அவர்களுக்குள்ளே மனதிலே போராட்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜெபத்தையும் எல்லாத்தையும் தெய்வீகத்தையும் குறைக்கிறார். And the reason is when the matters are not prospering for them and slow by slow and little by little and they are slowing down the prayers and they are coming down from the spiritual state. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்னைக்கும் கூட अनेகர் இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் பின்தங்கிய நிலவரத்தில் இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களோடு இந்த கூட்டத்திலே பேச விரும்புகிறார். And many are found in the lacking state and so the Lord want to speak you in this meeting. முதலாவது ஒரு மனிதன் எந்தெந்த காரியங்களிலே சித்தி பெறணும்னு வாஞ்சிக்கிறான். And first of all, what are the things the man desired and he must prosper. அவனுடைய வாழ்க்கையில உள்ள யுத்தங்களிலே அவன் ஜெயிக்கணும், காரியம் சக்சஸ் ஆகணும்னு பார்க்கறான். So in the battles that he was facing and he want to desire to win over the battles. நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக எப்படி காரியம் சித்தி பெற முடியும், ஏன் சித்தி பெறவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And I want to tell and what are the matters to prosper and why the matters are not prospering. ஏனென்றால் மனிதனுக்கு யுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. Because man is facing many battles. குடும்பத்திலே பிரச்சனைகள், and problems in the family, வெளியே இருந்து பிரச்சனைகள், and the problems from outside, மனதிலே பிரச்சனைகள், and problems in his mind, சரீரத்திலே பிரச்சனைகள், problems in his body. இப்படி பலவிதமான ஒரு யுத்த காலத்தில தான் அவன் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. And with various battlefield and he was proceeding his life. அவனுக்கு வீட்ல பிரச்சனை இல்லனா மனதிலே பிரச்சனை இருக்கு. There are many problems in the family and he has problems in his mind. மனசுல பிரச்சனை இல்லனா சரீரத்திலே பல வேதனைகள் இருக்கு. If there is no problem in his mind and he face many troubles in his body. வீட்ல ஒரு பிரச்சனை இல்லனா சுத்தி அவனுக்கு பிரச்சனை வருது. And if there is no problem in his house and he face problems all around. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். And once again I repeat. நாலு விதங்களிலே அவன் யுத்தத்தை சந்திக்கிறான். And the man faces battle in four parts. ஒன்று தன்னுடைய மனதில், And one is mind, மற்றொன்று தன்னுடைய சரீரத்தில், and second in his body, மற்றொன்று தன்னுடைய குடும்பத்தில், and third in his family, மற்றொன்று அவனுடைய சுற்றுப்புறத்தில். and fourth according to surroundings. இப்படி பல விதங்கள்ல வரும் பொழுது அவனுக்கு என்ன செய்யணும்ங்கிறது அவனுக்கு தெரியாம போயிடுது. So when he faces a problem in diverse ways and he do not know what to do further. ஜெபிக்கணும்னு தெரியும், And he know to pray, தேவ சமூகத்துக்கு போகணும்னு தெரியும். and he knows to go to the presence ஆனா of God. இழப்புகள் வந்து கொண்டே இருக்க அவன் மனம் பேதலித்து விடுகிறான். But when he faces the losses and he go depressed in his mind. முதலாவது எப்படி நாம் சித்தி பெற முடியும்? And first of all, how we can prosper? இரண்டாம் நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into 2 Chronicles chapter 20 verse 20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இது ஒரு யுத்த களம் என்பதை நீங்கள் முன்னும் பின்னும் உள்ள வசனங்களை பார்க்கலாம். And so from the verses abound below we can see, and this is a battlefield. இந்த யுத்த களத்திலே அவர்களுக்கு சித்தி பெறும்படியாக சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? And what is the counsel given for them to prosper in the battlefield? இது ஒரு மும்முனை தாக்குதல். So this is the three angle attack. மூன்று விதமான சத்துருக்கள் ஒரு மனிதன் ஒரு கூட்டத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது. And three kinds of devil, they attack a particular group. இந்த மூன்று சக்திகளும் ஒவ்வொரு விதங்களிலே அவனை நோக்கி போராடுகிறது. And these three powers are attacking them in diverse manners. ஒன்று, அவன் யுத்தத்திலே மோதி ஜெயிக்கணும். One is to dash upon him in the battle and must win over. இல்ல யுத்தத்திலே மோதி அவன் தோற்று போகணும். Or he have to dash in the battle and he must be defeated. இல்லாவிட்டால் அவன் முதுகு காட்டி பின்னால ஓட வேண்டும். Or he must show his back and flee away. இந்த மூன்று வாய்ப்புகள் தான் அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு இருந்தது. And these three chances were for the people of God. ஒன்று, யுத்தத்தில் நின்று போராடி ஜெயிக்க வேண்டும். And one, they must stand in the battle, they must conduct the conflict and they must struggle and they must win over. இல்ல யுத்தத்திலே போராடி தோற்று சாக வேண்டும். Or they have to struggle in the battle and they must die and they must win it. இல்ல இந்த யுத்தமே வேண்டான்னு ஓடி போயிடணும். Or they must say, I don't want this battle and they must go away. ஏன்? Why? முன்னுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. So they having a power for friend. இந்த சைடுல ஒரு சக்தி And இருக்கிறது. there is a power on the side. இந்த சைடுல ஒரு சக்தி And இருக்கிறது. there is power on the another side. ஒன்று அம்மோனின் வல்லமைகள். And one is the power of Ammonites. மற்றொன்று மோவாபியனுடைய வல்லமைகள். And another is the power of Moabites. மூன்றாவது சேயீர் மலை தேசத்தினுடைய வல்லமை. And third is the power of the Seir mount. ஒன்று உலகம், One is world ஒன்று மாமிசம், and second is flesh மற்றொன்று பிசாசு. and third is devil. இதுதான் விசுவாசிகளோடும் ஊழியர்களோடும் போராடுகிற பிரதானமான சக்திகள். And this is the chief powers or the high powers working against every believers and servants of உலகம், God. மாமிசம், பிசாசு. World, flesh and Satan. இந்த மூணு ஒருத்தன் ஜெயிச்சிட்டானா அவன் ஜெயாளி. If one overcomes all these three and he is an overcomer. இந்த மூன்றும் மும்முனை தாக்குதல் போல அந்த ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. And this three or the three-way attack or three forces that attacking the people standing before the people. ஒரு மனுஷன்
ஒரு சக்தியோடு போராடலாம். A man can struggle with one power. ஆனா இப்பொழுது அவனுக்கு ரெண்டு விதமான சக்திகள், மூணு விதமான சக்திகள் முன்னாக நிற்கிறது. But the three forces of powers are standing before a man. இந்த மூன்று சக்திகளையும் அவன் மேற்கொள்ளணும்னா அவனுக்கு கர்த்தர் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. If he overcome not all the three powers and without the spirit, without the help of God, and he cannot overcome. அந்த இடத்துல தான் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. So in that place a counsel is given to them. நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். Believe in the Lord. அப்பொழுது நிலைப்படுவீர்கள். And ye shall be established. அவருடைய தீர்க்கதரிசிகளை ஊழியர்களை நம்புங்கள். And believe his prophets as saints. அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். Then ye shall prosper. இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டபொழுது So when they heard these words, அந்த ராஜா என்ன பண்ணா? and what the king did? ஜனங்களை துதிக்க வைத்தான். And the king started the people to praise துதிக்க God. ஆரம்பித்த பொழுது So when they praised God, கர்த்தர் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். and the Lord started to fight with the enemies. அதனால தான் உங்களை அதிகமாக நாங்க முழங்கால் போட வைக்கிறோம், துதிக்க வைக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த வைக்கிறோம். And so we are asking you to stand and praise God and bend your knees and to lift up God and praise him. நீங்கள் முதலாவது கர்த்தரை நம்புங்கள். And first of all you have to believe or trust in the தேவனால் Lord. கூடாதது ஒன்றுமில்லை. And there is nothing impossible with the Lord. தேவனால் எல்லாம் கூடும். And everything is possible with God. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். And everything is possible the day that believe. தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். And the Lord will never forsake me. அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். And he will never fail thee. அவர் என்னோடு கூடவே இருக்கிறார். And he is always with me. இப்படி நீங்கள் பரிபூர்ணமாக தேவனை நம்புங்கள். So completely and perfectly you have to trust in the Lord. வார்த்தையில மாத்திரமல்ல, And not only through words. உங்களுடைய செயலிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். Even you have to experience the Lord is in your deeds and words. பிதா இயேசு தன்னை குறித்து பேசும் பொழுது When Jesus said about him, தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், and he said unto the நீங்கள் disciples, எல்லாரும் என்னை விட்டு ஓடிவிடும் காலம் வரும். and the time will come that we all will flee away from me. ஆனால் என் பிதாவோ என்னை தனியே இருக்க விடுகிறதே இல்லை. But my Father will never leave me alone. அவர் என் கூடயே இருக்கிறார். And he is always with me. பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க வைக்க முடியும். And this belief or this trust will make you the matters to prosper. ஏனென்றால் பிசாசு உன்னுடைய நம்பிக்கையை உடைக்க பார்க்கிறார். Because and the devil is trying you to break all your belief. உன்னுடைய விசுவாசத்தை திருட பார்க்கிறார். And he is trying to steal away your faith. தேவன் பேரில் உள்ளதான நிச்சயத்தை உன்னை விட்டு பிடுங்க பார்க்கிறார். And he is trying to pluck away the certainty or surety that you kept upon God. அதனால தான் யோபு என்ன சொல்லுகிறான்? And so what the Job says, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் தான் நான் நம்பிக்கையா and இருப்பேன். even he slay me, and I will trust upon him. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? And what the psalmist says, என் சிறுவயது முதல் நீரே என் நம்பிக்கை. and so from my young age and you are my hope. அதே சங்கீதக்காரன் இன்னொரு விதத்துல சொல்லும் பொழுது, And the same psalm when he is sling, and நான் என் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுதே உம்முடைய சார்பில் தான் நான் வந்து விழுந்தேன்னு சொல்லுகிறான். and before I delivered out of my mother's womb, I came upon your side. அதனால நீங்க விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. So you have to confess your faith. விசுவாசத்தை பயிற்சிவீங்க. And you have to practice or exercise the faith. விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் சகலத்தையும் பெற்று பழகுங்கள். And you must try to get everything through faith. உங்களுக்கு காரியங்கள் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. If you are desiring the matters must prosper for you. அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? So what are things that you must put forth? தேவனுடைய ஜனங்களை நம்புங்கள். And you must believe the people of God. பவுல் கப்பல் பிரயாணத்தில் போய் கொண்டிருந்த பொழுது, So Saint Paul when he was going for this journey, ஒரு நாள் பவுல் சில காரியங்களை அந்த கப்பல் மாலுமிக்கு சொன்னான். So he அந்த said- நூற்றுக்கு அதிபதிக்கு சொன்னான். and he said a matter to the centurion, to the master. அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு சொன்னான், நம்மளுக்கு இந்த பயணத்தை கொஞ்சம் நிறுத்தலாம். And he said to the centurion, let us stop this voyage. சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. And the situation was changed. கொஞ்சம் லேட்டாக நம்ம புறப்படலாம். And so let us all get following. அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்தான்? And what the centurion did, அவன் போய் கப்பல் மாலுமியை கேட்டான். and he went and asked the master of the boat. அடுத்து கப்பல் எஜமானை போய் கேட்டான். And then he went to the owner of the ship. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க? And what both they said to him, அதெல்லாம் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல, போயிட்டே இருக்கலாம். so it is not needed to stop, let us move forward. வேதம் என்ன சொல்லுகிறது? And what the scripture says, அவன் பவுல் சொல்லியதை காட்டிலும் கப்பல் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அவன் அதிகமாய் நம்பினான். and nevertheless the centurion believed the master and the owner of the ship more than those things அது that என்ன- were spoken by Paul. வேதவசனம் எங்கே இதை சொல்லுகிறது? And where the scripture is telling, அப்போஸ்தலர் 27:11 நீங்கள் இதை பார்க்கலாம். and you can see this verse in Acts of the Apostles chapter 27 verse 11. நீ சூழ்நிலையை நம்புகிறாய். And you also trusting in your situations. வாசி. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன், ஒரு தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தில் உள்ள மனுஷன் அவன் சொல்லுவதை நம்பாமல் அவன் சூழ்நிலைகளில் கப்பல் மாலுமியை நம்பினான். A man of God and he is a prophet and he is apostle, he was not setting upon the king, but he was setting upon the owner and the master of the ship. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? And whom you are trusting? தேவனுடைய வார்த்தையை நம்புகிறீர்களா? தேவனுடைய மனிதனுடைய வார்த்தைகளை நம்புகிறீர்களா? Are you trusting in the word of God or are you trusting in the words of men? உன்னுடைய நம்பிக்கை எப்படியோ அது வீண் போகாது. And how is your trust, and that trust will not go in vain. உன் நிச்சயமாக முடிவு உண்டு. And surely there is an end. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the word of God says, and thine expectation shall not be cut off. இந்த நூற்றுக்கு
அதிபதி கப்பல் மாலுமியையும் கப்பல் எஜமானியையும் நம்பின பொழுது When the centurion believed the master and the owner of the ship, முடிவு என்ன? and what was the end? அந்த கப்பல் உடைந்து போயிற்று. And the ship was caught and நீ it was மனுஷனை broken. நம்பினா உன்னுடைய விசுவாச கப்பல் சேதமடையும். So when you trust in men and your ship of faith will be shipwrecked. நீ நாடிய துறைமுகத்தை நீ அடைய முடியாது. And you cannot go to the desired heaven. இன்றைக்கும் அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போறதுக்கு காரணம் தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஊழியர்களை நம்புகிறதில்ல. Even today many are falling away faith is the reason is that they are not trusting about the people of God, saints of God, and they are not able to trust upon them and God. ஆனால் இந்த யோசபாத் என்ன செய்தான்? But what the Jehoshaphat did? அவன் அந்த வார்த்தையை அப்படியே நம்பினான். And he trusted or believed the word as such. அவனுக்கு உலக அறிவின்படி முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். According to worldly knowledge and he know well and it's very impossible for him to win over. ஏன்? Why? அந்த ஜனங்கள்லாம் உபவாசத்துல இருக்காங்க. And all the people were in fasting. வந்திருக்கிற வல்லமை மூன்று விதமான சக்தி. And of powers that came to attack them was three kinds of powers. அந்த இடத்துல இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. So in the place and they cannot do anything. அவன் என்ன பிராக்டீஸ் பண்ணா? And what he practiced there? நாம எல்லாரும் துதிப்போம்னு சொன்னான். And he said let us all praise him. எல்லாம் மொத்தமா துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They all started to praise God. துதித்துக்கொண்டே இருக்கும்போது And when they keep praising God, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வொர்ஷிப்ல சொன்னேன் தேவன் மௌனமா இருக்கிறார் நீ நினைக்க கூடாது. and before a worship session I said that and you don't think that God is keeping silent. தேவன் உனக்காக யுத்தம் செய்து கொண்டே தான் இருப்பார். And God is fighting for you. நீ தூங்கலாம். And you may sleep. அவர் தூங்க மாட்டாரு. But he will not sleep. ஒரு இடத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருப்பேன். Already I have said in you on matters. ஒரு தலைமை பாஸ்டர் ஒரு நேரத்துல ஊழியத்துல சபைகள்ல உள்ள பிரச்சனைகள்ல சிலரை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மிகவும் மனம் கலங்கினார். And chief pastor one time when he got troubled about the parents to make the people and he was troubled a lot in his spirit. இரவுல அவருக்கு தூக்கம் வரல. And he could not sleep at night. சுத்திக்கிட்டே இருந்தார். And he was keep moving. ஆனா அவருக்கு இருந்த மைண்ட்ல அப்படியே டார்ச்சர் ஜாஸ்தியா இருந்தது. But he was tortured a lot in his mind. எப்படி நாளை காலையில நான் ஃபேஸ் பண்ண போறேன்? And how I am going to face this problem next எப்படி அதை morning? நான் டீல் பண்ண முடியும்? And how am I going to deal the matter? எப்படி இதுக்கு சரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும்? And how I can take the right decision for this matter? இப்படி ஒரு போராட்டத்துல இருந்தபோது So when he was in such conflict, டைம் போயிட்டே இருந்துச்சு. the time was passing. திடீர்னு ஒரு சத்தம். And suddenly a sound. ஜேக்கப் நீ போய் தூங்கு. And Jacob you go and sleep. அப்படியே தடுமாறிட்டாரு. And he stumbled. அவருக்கு கொஞ்ச நேரம் அது டிசைன் பண்ண முடியல. And he could not discern for a while. இது எப்படி இது என்ன சத்தம்? And what kind of voice? ஆண்டவர் என்ன சொல்வாரு? And what the Lord says? சொல்லுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வாரு. And he says be watchful and pray. பட் இப்போ வந்திருக்கிற சவுண்ட் எப்படி வருது? But what is the voice now? நீ போய் தூங்குன்னு சொல்லுது. It says he go and sleep. ஐயோ நான் தூங்குனேன்னா காலையில என்ன ஆயிடும்? பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்துரும்னு இவர் திரும்பியும் சுத்திக்கிட்டே இருந்தார். And he said that if I sleep now and the problem will go to the sublime point and so and keep moving around here and there. அப்ப திரும்ப ஒரு சத்தம். Again a voice was heard. ஜேக்கப் நீ போய் தூங்கு. Jacob you go and sleep. நான் தூங்காமல் இருப்பேன். And I will not sleep for you. நான் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. And he that keepeth Israel will neither sleep nor slumber. வசனத்தோடு வந்த உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சு இந்த காரியத்தை கர்த்தர் டேக் அப் பண்ணிட்டாரு. When he came the word of God and he thought that and he tackled up the matters. இவர் போய் ஜெபம் பண்ணி ரெஸ்ட் எடுத்தார். And he went there and took rest. காலையில எப்படி ஃபேஸ் பண்றது எப்படி டீல் பண்றது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நினைச்சாரு. அந்த சம்பவமே நடக்காமயே போயிடுச்சு எவனுமே வரல. The incident took no place and no one came before him and he was troubled and what the matter is going to prosper how are we going to face the situations. அவர் உன்னைய தூங்க வச்சிட்டு அவர் தூங்கிட்டாரா? So they make him to sleep whether he slept. ஒரு தாய் என்ன செய்வா தன் பிள்ளையை தூங்க வச்சிட்டு இவ தூங்கிடுவா. So what the mother will do and will make the child to sleep then after she அத sleeps. தூங்க வைக்கிற வரைக்கும் இவ படாது பாடுபடுவா. எப்படா தூங்குதுன உடனே இவ தூங்கிடுவா. Until to make the child to sleep and she will be troubled a lot and after then she also. ஆனா தேவன் என்ன செய்கிறாரு? But what the Lord is doing? உன்னைய தூங்க வச்சிட்டு The Lord will make you to sleep. எவன்லாம் பிரச்சனை பண்றானோ அவனுடைய மைண்டுக்குள்ள உள்ள நுழையறாரு. So if anyone is creating a problem and he is entering into their அங்க mind. யுத்தம் பண்ணி அவனை திசை திருப்புறாரு. And they bite facts with him and he was diverting their ways. இதுதான் யோசபாத்தின் டைம்ல நடந்தது. And this was a thing that happened in the time of Jehoshaphat. மூணு பேர் நின்னுட்டு இருக்கும்போது When three was standing before. டக்குன்னு ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துறான் ஒருத்தன் ஆப்போசிட் ஆக்கிட்டான். And one two become one and the one became opposite to others. அவங்களுக்குள்ள அடிச்சாங்க. And so they quarrel among themselves. இப்போ ஒருத்தன் விழுந்துட்டான். Now one was fallen. இப்போ ரெண்டு பேர். Now two or இப்போ there. இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சாங்க. Again the two they started to quarrel each other. கொஞ்ச நேரத்துல ஒருத்தனுமே இல்ல. So there were no more people from anyone. துதியினால சூழ்நிலைகள் மாறும்னு சொல்ல வர்றேன். So what I want to say and through praises the situations are able to change. ஜெபத்தினால ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ண முடியலன்னா வேற எதுலயுமே சக்சஸ் பண்ண If முடியாது. you are not able to make the matter success through prayers it is impossible with anything. எந்த விதத்திலும் முடியாதது முழங்கால்ல முடியும். And that which is impossible with anything it is possible through your knees. அதுக்கு தான் உங்களை முழங்கால் போட சொல்லி உங்களுக்கு பிராக்டீஸ் கொடுக்கிறோம். That's what we are giving you practice to stand on knees. நீங்க முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வின் பண்ண ஆரம்பிக்கிறீங்க
ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். When you start standing on knees, you are starting to conquer. உன்னுடைய முழங்கால் சரியாக இருந்தா உன்னுடைய ஜெயமும் சரியாக இருக்கும். If your knees are proper and your victory will also be proper. மனிதனுக்கு வருகிற பிரச்சனைகள் யுத்த களங்கள். The problem that man is facing is a battlefield. அதில நீ கர்த்தரை நம்பு. And you must trust the Lord. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நம்பு. And you must trust in the prophets of God. தேவனுடைய துதிக்கிற காரியத்தை நீ செய்ய ஆரம்பி. And you have to practice praising God. நீ அப்படி பழகிட்டேனா when you practice to do this, உனக்கு இனிமேல் வருகிற காரியங்கள் காரிய சித்தி எல்லாம் கர்த்தரால் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். and the things that comes after and all the matters will be prospered from the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது Nextly when we see, இன்னைக்கு பிள்ளைகளுடைய காரியம் எல்லாருடைய மனதிலும் பயங்கரமான போராட்டமாக இருக்கிறது. and today the matters of the children is a great conflict or struggle in the minds of many. ஒரு காலத்துல பிள்ளை வேணும் ஜெபிச்சவங்க எல்லாம் இப்ப ஏன்டா பிள்ளையை பெத்தோன்னு யோசிக்கிற ஒரு காலம். And one day they that are begging for the Lord to give them child, and they are asking and why the Lord give the child to them. ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி இப்ப அவன் வீட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான், எவ கூட ஓட ஆரம்பிச்சிட்டானோன்னு இவனை பெத்ததுக்கு இப்பதான் இவங்க யோசிக்கிறாங்க. So they that desire to get a male child, and now they were thinking and why to get this child, because they want to elope from the house. ஆஸ்திக்கு ஒண்ணு அழகுக்கு ஒண்ணு பெத்து அது கடைசில கண்ட்ரோலே இல்லாம போன உடனே தான் இது பெத்திருக்காம இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. And one child for wealth and one child for beauty and for gains, and now they are thinking it is better for them not to even பிள்ளைகளுக்கு வயது போக போக பெற்றோர்களுக்கு பயங்கர கஷ்டம். And when the children are going the age and the parents are going under many difficulties, அது எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டிய பாரம் தான். and this is a burden that should be possessed by every parent. இதே பாரம் ஆபிரகாமுக்கு வந்து விட்டது. The same burden came to Abraham too. முதல்ல பிள்ளை வேணும்னு ஜெபிச்சாங்க. In the beginning he started to pray, I need a child. அது பிள்ளைய கிடைக்கலன உடனே கொஞ்சம் சைடு ரூட்ல எல்லாம் போயிட்டு வந்தாரு. So when he was not getting a child, and he went to the side route. திருப்பி ஸ்ட்ரைட்டா சரியான பாதைக்கு வந்து நின்ன பொழுது கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கொடுக்கிறார். Again when he came to the straight path, and God gave him Isaac. நல்ல வளர்த்தாச்சு. And he was brought up. வயசு 40. And his age was 40. இப்போ இவருக்கு எழும்பி நடந்து ஒண்ணும் செய்ய முடியாது. Now he was not able to rise up and walk and to do the matters. எங்கயாவது போய் பொண்ணு பார்க்கணும். So go and see so. எங்கயாவது போய் காரியத்தை யாராவது கூப்பிட்டு பேசி போட்டோ கொடுக்கணும், பயோடேட்டா கொடுக்கணும்னா ஒண்ணுமே கையில ஒண்ணுமே கிடையாது. இவர்களால எந்திச்சு போக முடியல. There is nothing in his hands, not able to walk because to give the photos of biodata. அப்ப தன்னுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் அவனுக்கு படுக்கையில இருந்துச்சு. And so the burden concerning children was found in him when he was bed. இப்போ அவன் செயலற்ற ஒரு நிலவரத்துல வந்துகிட்டு இருக்கான். And now he was in the street, was not able to activate anymore. அப்ப தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டான். And he called his servant. எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண, ஒரு ஆணையை பண்ண. And he said that, and you must make a covenant with me. எப்படியாவது நீ போய் என்னுடைய மகனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு ஒரு பெண்ணு பாத்து. And somehow you must go and search for a bride of a woman. அவனும் சரின்னு கிளம்பிட்டாங்க. And even also said, and he said, and he went. கிளம்பி வந்தா So when he departed, அவனுக்கு யாரும் தெரியாது. and there is no, you know nothing. யாரையும் புரியாது. And you don't know any about. ஊரும் தெரியாது. And you do not know the city. வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. And he came to the different place. இப்ப நடு ரோட்லயே அவன் ஒரு ஜெபம் பண்றான். So in the middle of the street, and he was offering a prayer. என்ன ஜெபம்? And what was the prayer? ஆண்டவரே என் காரியத்தை நீர் சித்திக்க பண்ணணும். Lord, make my matters prosper. இன்னைக்கு கூட உங்க பிள்ளைகளை பத்தி பாரம் இருக்கா? Even today, do you have burden about your children? அது எப்படிங்க இல்லங்க 3 வயசுலயே அவன் கீழ்ப்படிய மாட்டாங்க. 3 வயசுலயே ஜெபிக்க கொண்டு வராங்க. இவன் இப்பொழுதே கீழ்ப்படிய மாட்டேன்ங்கறான். இது 30 வயசுல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. At the age of 3, and they are carrying the child, they are telling that, and he is not obeying. அன்னைக்கு ஒரு பிள்ளையை ஒரு பேரண்ட்ஸ் அடிக்குறாங்க. So on the day one parent beat a child. அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு? And what the child did? ஏன் அடிக்குற? And he asked, வாயில சொல்லு. Why you are beating? You could say 3 அது words. சொல்லுது வாயில சொல்லணும். And you must say 3 words. அந்த பிள்ளை சொல்லுது அடிக்க கூடாது. And you should not beat me. வாயில சொல்லணும். And you must say 3 words. அடுத்த வார்த்தை சொல்லுது குணமா சொல்லணும். And you're telling that you have to tell him. எப்படி சொல்லணும்? அது சொல்லுது இத்தனையோண்டு இருக்கு, இன்னும் முளைச்சு 3 இலை விடலாம்பாங்களே அதே மாதிரி இருந்துகிட்டு அடி உளுந்த உடனே அழுதுகிட்டு வாயில சொல்லு குணமா சொல்லு, ஏன் சும்மா அடிக்கிறாங்க? எப்படி இருக்கு? இப்படி ஒரு காலத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம். So we have come into such times. இன்னும் ஒரு 15 வயசு வந்துச்சுன்னா, and when it was attaining this of வாயை மூடு அப்படிங்க. And shall tell, shut your mouth. யாரை பார்த்து சொல்லும்? பேரண்ட்ஸ் பார்த்து சொல்லும் வாயை மூடு. And looking at the parents it says, and shut your mouth. அதனால இப்ப பிள்ளைகளை பார்த்தாலே பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. So now the parents are feared about looking at the children. இப்படி பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வாலிப பிராயம், பிள்ளைகளுடைய வருங்காலம் இது अनेகருடைய மைண்ட்ல ஒரு பெரிய முள்ளாக இருக்கிறது. And so about their education and youth age and about their future, and the parents are already murdered about it. நீ பிள்ளையை பெத்துட்டல்ல ஒரு முள்முடியை பெற்றிருக்கறன்னு அர்த்தம். And you have delivered a child, and now you have made a crown of thorns. நீ பிள்ளையை பெத்துட்டன்னு நினைச்சிராத, ஒரு சிலுவையை சுமந்து சிலுவையை பெத்தெடுத்திருக்கறன்னு அர்த்தம். And don't think that, and you have delivered a child, and you have delivered a cross. அத நீ கரை சேர்க்கிறதுக்குள்ள உனக்கு உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாயிடும். And to take them to the shore, and your spirit soul will body will be sanctified. இங்கே அந்த மனுஷன் ரோட்ல நின்னு ஜெபிக்கறாங்க. And here the man is standing on the road, and he was offering a prayer. அவனுக்கு வீடு கிடையாது. There is no house. அது ஒரு இன்னொரு ஊர்ல போய் நிக்கறான். And he went to another place. ரோட்லயே ஜெபிக்கறான். And he stood on the road and offered a prayer. ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு சித்திக்க பண்ணு. And Lord, make this matter prosper to me. தயவு செய்து அருளும்.
And please give a favor to me. ஆதியாகமம் 24:12. 24:12 of Genesis. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அவன் சொல்றான், இன்னைக்கு காரியத்தை எனக்கு சித்திக்க பண்ணு. And he says, and to this day and make me the speed of the day. என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனுக்கு நீர் தயவு செய்து அருளும். And for my master Abraham, who is the father of faith, and show kindness to him. ஒரு क्वेश्चन. A question. ரோட்ல நின்னு ஜெபிச்சவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். சூழ்நிலைகள்ல ரோட்ல ஆபீஸ்ல கேட் வாசல்ல நின்னு அங்க எங்கயாவது நின்னுக்கிட்டு சோத்ரா 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 எல்லாம் ஜெபிச்சவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். In a situation they stood on the roads and cities and offices and they offered a prayer. Lift up your hands. இன்டர்வியூக்கு போனவன் அந்த கேட்லயே நின்னு சோத்ரம் பண்ணிட்டே இருப்பான். And they that are gone for the interview standing on the gate and they will offer a prayer. அப்படிதானே? வேலைக்கு போனவன் அங்க வாசல்ல நின்னு அந்த கம்பெனி வாசல்லே சோத்ரா 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 சோத்ராமா. And they that sought for a job and they will stand the gate of the company and they used to say praise the Lord. நான் சின்ன பிரதரா இருக்கும்போது So when I was young brother, நான் இருந்த ஃபெய்த்தம்ல எனக்கு டூ வீலர் கிடையாது. so in the faith where I was there is no two wheeler. ஒரு ஊழியக்காரருடைய டூ வீலரை வாங்கிட்டு நாங்க ரெண்டு மூணு ஊழியக்காரங்க ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு பாரிஸ் போய்ட்டோம். So at getting the two wheeler of the servant of God and took the two wheeler and we went to Paris. அப்ப சின்ன வயசு. It was so young in age. திரும்பி வரும்போது பீச் ரோட்ல போட்டி. So when I came back and there was a competition in the beach road. அவங்க வண்டியை திருக்குறோம், எல்லாம் ஓசி வண்டி. So everything it was a money. நான் ஒரு பிரதர்ட்ட வண்டியை வாங்கிட்டு வந்து திருக்குனா பாருங்க வண்டி சீஸ் ஆகிற கண்டிஷனுக்கு போயிடுச்சு. So I took the vehicle from the brother and now it was going to the state where I did not be able to further. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தேன். So I came first. ஹை ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வண்டி ஆஃப் ஆயி போச்சு. When I came at high speed and suddenly the bike got off. அப்படியே லைட் ஹவுஸ் கிட்ட ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டேன். So then I made a side over the lighthouse and stopped my vehicle. நான் ஓரம் கட்டது யாருக்கும் தெரியாது, ஏன்னா நான் ரொம்ப ஸ்பீடா வந்ததனால அவங்க எல்லாம் என்னைய பீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் இங்க ஒரு வாரத்துல நின்னுட்டு இந்த வண்டி எப்படி போய் கொண்டு போய் கொடுக்கிறது, வண்டி தான் ஓட மாட்டேங்க. வண்டி ஆஃப் ஆயி போச்சு, சுத்தமா சூடாயி போய் ஆஃப் ஆயிடுச்சு. They came with very high speed so they did not notice me and they got away. இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த லைட் ஹவுஸ் ஓரத்துல வண்டியை தள்ளி நிப்பாட்டிட்டு எல்லாரும் பீச்ல சுத்திட்டு இருக்கான். நான் நின்னு ஆண்டவரே இனிமேல் நான் ஸ்பீடா ஓட்டவே மாட்டேன். எங்க பாவரிக்கை எங்க நான் பண்ணிட்டு இருந்தேன், மெயின் ரோட்ல நின்னு பண்ணிட்டு இருக்கேன். I made a sin convention standing on the road and I will not make you reason and will not go speed hereafter. இனிமே வேற ஆள்கிட்ட வண்டி வாங்கிட்டு வந்தா நான் ஒழுங்கா ஓட்டுவேன், எனக்கு வண்டி கொடுத்தாலும் நான் ஒழுங்கா ஓட்டுவேன். எப்படியாவது இந்த வண்டி இப்போ சீஸ் ஆகாம ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கு மட்டும் உதவி செஞ்சிருங்க எனக்கு. And I borrowed this vehicle from someone and I hereafter I will not go with the speed and please make me this bike to go on and should not cease any நான் இப்ப after. சிரிச்சிட்டு சொல்றேன், அப்ப நான் பேயறஞ்ச மாதிரி ரோட்ல நின்னு சொல்லிட்டு இருந்தேன். So now I was laughing, I am telling this and I was so threatened at the time I was making a confession. டைம் போயிட்டே இருக்கு. The time was passed. வண்டி எங்க ஸ்டார்ட் ஆகுது and where the vehicle was starting எப்படி அந்த பிரதர்ட்ட போய் கொடுக்கிறது and how to give to this brother அது உடனே பெரிய பாஸ்டருக்கு போய்டும் and so this will be reported to the pastor உடனே யார் இந்த வண்டி வாங்கிட்டு போக சொன்னாம்பாங்க and he may question me and why you got this vehicle அவரை கூப்பிட்டு நீ ஏன் வண்டி கொடுத்தம்பாங்க and calling him he may say then why you gave vehicle to him இது வசங்கட்டதனமா சிக்கிட்டோமேன்னு யோசிச்சேன் and I thought I was entangled right one இங்க என்னைய போட்டியில ஜெயிச்சவங்க என்னைய காணும்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாரும் தேடிக்கிட்டே எங்க வரா அவள வரும் திருப்பி பீச் ரோட்டுக்கு வரான் எங்க எங்கிட்ட விட்டுட்டானா வண்டியை உடைச்சிட்டானா உளுந்துட்டானா செத்துட்டானான்னு வரான் and they that won in the competition and they came back and whether I got accident or where fell down and they came in search after me நான் இங்க ஒரு ஓரத்துல நின்னு அப்பவும் ஜெபிச்சிட்டு தான் இருக்கேன் and even standing on the side I was praying பட 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 படன்னு சோத்ரம் 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 என்னென்ன பிரதிஷ்டை உண்டோ அவ்வளவு ரோட்லயே பண்ணிட்டேன் மொத்தத்தையும் and hurriedly I was making a consecration I was telling praise the Lord கொஞ்ச நேரத்துல அந்த பீச் காத்துல வண்டி ஆறி போய் அடுத்து மிதிச்சா ஸ்டார்ட் ஆயிடுச்சு and with the breeze and because of that it becomes cool it started to start நீங்க அப்படி ரோட்ல ஜெபிச்சிருக்கீங்க have you prayed like this in the road இப்பதான் பார்த்தேன் என் கூட ரொம்ப பேர் இருக்கீங்க and I came to see many all with me ரோட்ல நின்னு அது வந்து மனுஷனுடைய தன்மை ஒரு சூழ்நிலை மாறணும் ஒரு சூழ்நிலை சக்சஸ் ஆகணும்னா எங்கேயினாலும் ஜெபிக்க சொல்லுவான் and that is the nature of man if the matter to prosper or to make the situations to prosper and he will stand on any place and he will offer his prayer இயேசு ரோட்ல வர்றாரு ஒரு பெரிய பணக்காரனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு பரலோகத்துக்கு போகணும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு உடனே மெயின் ரோட்லயே வந்து ஆண்டவர் முன்னால முழங்கால் போட்டாங்க and Jesus came on the road and one man is having the desire to go to the eternal life and so he was asking and was bending his knees down on the roads ஒரு இடத்துல ஒரு சகோதரிக்கு டெலிவரி ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா in one place one sister was developed ரயில்வே ஹாஸ்பிடல் பெரம்பூர் and she was admitted in railway hospital Perambur அத கவனிச்சதானே அந்த டெலிவரி பார்க்கணும்னு இருந்ததான அந்த டியூட்டி டாக்டர் சரியான ஆள் இல்லாதனால அது குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிடுச்சு and so there was no duty doctor properly and the said that the child was dead எப்படி இருக்கும் and how it would be இந்த சகோதரன் ஒரு அரவர விசுவாசி and this believer and she was a half millennial இப்போ குழந்தை இறந்து போச்சு now the child died குழந்தை டெலிவரி ஆகல and it were not able to deliver the child இந்த டைம் ஆக தாயும் செத்து போயிடும் so when the time was passing even the mother may die அந்த சகோதரன் மெண்டல் மாதிரி ஆயிட்டான் and the brother and bit like a man அந்த இந்த வாடை விட்டுட்டு
அவன் இந்த ரயில்வே ஹாஸ்பிடல் முழு வார்டையும் சுத்திக்கிட்டே தோத்திரம் பண்றாங்க. அவன் எந்த வார்டுல இவன் இருக்கான்னு தெரியாத அளவுல பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டான். And leaving this ward, he started to remove and all the wards and started to praise God. அப்ப திருவொற்றியூர் சர்ச்சில் அவங்க மெம்பர். And they were a member in Trivandrum church. யாரோ போன் போட்டு அங்க இதே மாதிரி சர்வீஸ் டைம் ஞாயிற்றுக்கிழமை மத்திய காலையில சர்வீஸ் வொர்ஷிப் டயத்துல போய் சொல்லிட்டாங்க, இப்படி இந்த சகோதரிக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, செத்து போயிட்டுன்னு சொல்றாங்க, குழந்தை அவங்க பயங்கர கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் ஆவியில இருந்து ஒரு ஜெபம். It was morning service time and so they informed to the phone, but it was a complicated situation for them and so they all started to pray for them. அதுக்குள்ள பெரிய டாக்டர் வந்தாச்சு. And then after the chief doctor came, அங்க வந்த பையன் சுகத்தோடு பிறந்துட்டான், உயிரோட பிறந்துட்டான். so when the doctor came and the boy was delivered with hale and healthy. சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்க. And see how the situations are செத்து changed. போச்சு இந்த ரிசல்ட் கொஞ்ச நேரத்துல உயிரோட ஆம்பளை பையன் பிறக்கறான், டேனியல் பிறக்கறான். And the result இருக்கான், it was இப்பவும் said it இருக்கான். was died and it was alive and gone as a Daniel. எப்ப உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, பையன் பிறந்திருக்கான், உயிரோட இருக்கான்னு சொல்றதுக்கு வெளியே வந்தா இவன் எங்க சுத்திட்டு இருக்கான்? வார்டு முழுசும் சோத்திரம் பண்ணி தோத்திரம் பைத்தியம் முடிச்சு சுத்திட்டு இருக்கான். Then they came out to say the matter and they delivered a male child Daniel and he was moved around the ward. உன்னுடைய ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் காரியத்தை சித்திக்க பண்ணும். Your every praises will make the matters prosper. அதுதான் சொன்னேன், இவர் நடு ரோட்ல நின்னு ஜெபிச்சான் பாருங்க, அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. And that's what I said and he was standing on the mid of the road and when he offered his prayer. இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்காக நீ விடுகிற கண்ணீர் விருதாவாய் போகிறது இல்ல. And all the tears that you shed for your child and son will not go in vain. உன்னுடைய சந்ததிக்காக நீ அழ வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். And Jesus says that and you have to pray for your generations. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். And Jesus said that weep for you and for your children. அப்படியானால் உன் பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். If so, the Lord will undertake the matters of your children. அதனால தான் ஏசாயா 43:3 என்ன சொல்லுகிறது? So 43:3 of Isaiah what it says? 44:3 என்ன சொல்லுகிறது? 44:3 of Isaiah. உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out my spirit upon உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். I will pour my blessing upon their offspring. தேவன் தன் நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். The Lord is prepared and well ready to pour the spirit and blessing upon our children. ஒன்று உன் யுத்தகலங்கள் சித்தி பெறும். And one your battle will prosper. இரண்டாவது உன்னுடைய பிள்ளைகள் காரியத்தை கர்த்தர் சித்தி பெற வைக்க And போகிறார். secondly the Lord is going to make the prosper matters of your children. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது Thirdly when we see ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம் 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலே அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறிவிட்டான். And when you look into Genesis chapter 39 then you can see and Joseph become the battles of the house of Potiphar. அவனுடைய வாழ்க்கை பாதை ஒரு வித்தியாசமான பாதை. And the life path of Joseph is entirely different. அங்க அருமையான ஒரு சுகபோகமான வாழ்க்கையில இருந்து அவனை பிடுங்கி கொண்டு வந்து அவனை எளிமையின் பாதையிலே கர்த்தர் நடத்தினார். And he who lived in the life of pleasures and the Lord plucked him out of the place and made him to live in a humble life. தகப்பனுடைய வீட்டிலே சுகபோகமாய் இருந்த ஒரு மனிதன் And he who was found so prosperous in the life of the father. அவனை அந்த இடத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எகிப்திலே கொண்டு போய் கர்த்தர் நாட்டினார். And the Lord plucked him out of the root and made him to plant in the land of Egypt. அவனை எகிப்துக்கு கொண்டு போனதுதான் அவனுடைய தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக கர்த்தர் மாற்ற முடிந்தது. And taking him to the Egypt and that was able to fulfill his vision in his life. அந்த சூழ்நிலைகள் மத்தியில In midst of the situations. அவன் செய்ததெல்லாம் வாய்த்துக்கொண்டே வந்தது. And whatever he did it started to prosper. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear beloved and sister. இந்த காலை வேளையில உன்னுடைய காரியங்கள் சித்தி பெற வேண்டுமானால் நீ தேவன் நடத்துகிற பாதைக்கு உன்னை சமர்ப்பிக்க வேண்டும். In this morning time for the matters to prosper and you have to submit your life and ways unto the Lord. அவன் அந்த சூழ்நிலையிலும் தன்னை காத்துக்கொண்டு அந்த இடத்துல நின்ற பொழுது அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். Even in situations when he was able to preserve and keep himself and he become the prosperous man. எப்பொழுதும் வாழ்க்கை பாதை ஒரே பாதையில் இருக்கும் என்று சொல்ல முடியாது. And we cannot say all the times your life paths will be same and it will be only the same. இயேசு பிறந்த பொழுது நிந்தை இருந்தது. When Jesus was born and there was reproach. வளர்ந்த பொழுது ஏழ்மை இருந்தது. So when he was grown and there was poverty. ஊழியத்தை துவக்கின பொழுது அற்புதங்கள் இருந்தது. So when he started the ministry that performed miracles. ஊழியத்தின் முடிவு வரும் பொழுது சிலுவை வந்து சேர்ந்து விட்டது. When he started to came to the end of his life. பாடுகள் வேதனை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். And he accepted all the sufferings and afflictions. அதுபோல Likewise. நமக்கும் கூட இந்த பாதையில பல ஏற்றத்தாழ்வுகள் வரும். And even in our life when we go in ups and downs. எந்த பாதையில போனாலும் நாம் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற வேண்டியது அவசியம். And whatever path we may go and we have to become upon who are able to prosper the things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. அது மாத்திரமல்ல, And not only that. மனதில கூட உங்களுக்கு காரியங்கள் சக்சஸ் ஆக வேண்டும். Even the matters must prosper in your mind. இன்னைக்கு மன போராட்டங்கள் அநேகருக்கு இருக்கிறது. And today many are having the confusions or depression in mind. இப்பொழுது நாம் முதலாவது உள்ள கீவேர்ட்ஸ்க்கு வருவோம். And first of all let's come to the keywords. நீதிமொழிகள் 16:32-33 பார்க்கும் பொழுது When we look into 16:32-33 of Proverbs. தன் மனதை அடக்குகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that and he that ruleth his mind. உன்னுடைய மனதை நீ கண்ட்ரோல் பண்ணினா உனக்கு கர்த்தர் காரியத்தை சித்திக்க பண்ணுவார்.
if you control and rule over your mind, the Lord will make the matters prosper. இப்ப கூட நீங்க ஆராதனையில இருக்கீங்க. Even now you are staying in this worship. உங்கள எத்தனை பேருடைய மைண்ட் கரெக்ட்டா இங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. I don't know how many of your mind are staying in this worship. இங்க தான் இருக்கீங்க. You are staying here. ஆனாலும் உங்களுடைய பார்வை வேற பக்கம் போகுது, சிந்தை வேற பக்கம் போகுது. இந்த மெசேஜ்ல உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. But if your mind, your thoughts are going in diverse manners, it is diverted and you are not able to concentrate in this message. என்னைக்கு ஒரு மனதை ஒருத்தன் அடக்குறானோ அவன்தான் உத்தமன். So whenever he is able to rule his mind and he is an upright. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குவன் உத்தமன், அவனுக்கு காரிய சித்தி கர்த்தரால் வரும். And he that able to rule at the spirit and taketh the city, and the disposing matter will come of the Lord. உங்களுடைய மனதை உங்களால அடக்க முடிகிறதா? Are you able to control your mind? உனக்கு ஒரு மனம் தேவை. And you must have the one accord or oneness. ஜெபத்துல உட்கார்ந்தாலும் உனக்கு ஒரு மனம் தேவை. Even when you sit in prayer, you must have the oneness. நீ ஒரு புருஷனோ மனைவியா இருந்தா உன் குடும்பத்துல உனக்கு ஒரு மனம் தேவை. If you are wife or husband, and you must have the oneness in your family. நீ ஒரு தொழில் செய்கிறவனா இருந்தா அதுல நீ கான்சென்ட்ரேட், அந்த ஒரு மனம் உனக்கு தேவை. And if you are able doing a business, and you must have the oneness to concentrate in your business. ஷூட்டிங் ஃபயரிங் உங்களுக்கு ஒரு சிலருக்கு சொல்லி கொடுத்தாங்க. And some you have taught about this firing or shooting. அப்படி சொல்லி கொடுக்கும்போது So when they taught, அந்த மாஸ்டர் சொல்வாரு, and the master used to say, இந்த மரத்தை பார், and look into this இந்த மரத்துல அந்த இலைகளை பார், and look into the tree and the branches. அந்த கிளையில ஒரு கிளி நிக்குது பார், அத பாருன்னு சொல்வாரு. And in the branches you can see a parrot, and look into the parrot. இவன் ஒவ்வொண்ணா டார்கெட் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட்டா குறி வைப்பான். So one by one he will take a target and he will make a mark. இது எல்லாருக்கும் அவர் கொடுக்கிற ட்ரெய்னிங் இதுதான். So this is the training which is given to all. ஆனா ஒருத்தனுமே கரெக்ட்டா அடிக்கல. But no one shoot perfectly on the mark. அப்ப ஒருத்தன் வந்தான். So one came. அப்ப அவன்ட்ட கேட்டாரு, மரம் தெரியுதான்னு. And is asked whether you can see the tree. ஏனா ஒருத்தனுமே கரெக்ட்டா ஃபயர் பண்ணல, ஷூட் பண்ணலன்னு அவர் கேட்டார், மரமாவது உனக்கு தெரியுதான்னு கேட்டார். So no one is able to perfectly park on the mark, and you are not able to shoot, அவன் and என்ன சொன்னா? can you see the tree? அவன் என்ன சொன்னா? And what he said? எனக்கு மரமே தெரியலன்றான். And he said, I cannot see the tree. இவன் குருடனா இருப்பான் போல இருக்கு, மரமே தெரியலன்றான் மொத்தமா. And so he thought he may be blind, and he said that. அந்த கிளைகளாவது தெரியுதான்னு கேட்டார். And he said, can you see the branches? தெரியல. And he said, no. உனக்கு என்னதான் தெரியுதுன்னு கேட்டான். And he said, and what you all can see? எனக்கு அந்த கிளி மட்டும் தான் சார் தெரியுதுன்னா. And he said, I can see only the parrot. அடி பார்க்கல, நான் ஒரே அடி கிளி விழுந்துருச்சு. And he said that he shoot on it, and within a mark, and he made a run. அது எதை காண்பிக்கிறது? So what does it show? உன்னுடைய மைண்ட் கரெக்ட்டா இதுல இருக்கணும். ஜெபம்னா அந்த ஜெபத்திலேயே நிக்கணும். And if your mind is in prayer, and you have to concentrate in your prayer alone. இவன் கூட நம்ம ஆளுங்க பாருங்க, வியாதியஸ்தருக்காக ஜெபிப்போம் அப்படிங்கும்போது வியாதியஸ்தருக்காக ஜெபிச்சிட்டே இருப்பான். ஆண்டவரே எனக்கு வேலை வேணும்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவான். டப்புன்னு எதை கொண்டு வந்து நுழைச்சிடுவான். இவன் பிரச்சனை எல்லாம் தேங்கி உள்ளதுக்கு போட்டு குழப்பி விட்டுருவான். And even when the prayer points is said to pray for the sick, and they will go and indulge their points, and I need a job or work. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்க ஒரு மனம் இருக்கோ அங்கதான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். Understand clearly, where there is one accord or oneness, and there the power of the Lord and the தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். And he that ruleth his mind is upright. பட்டணத்தை நீ பிடிக்கலாம், You can catch a நீ city, பெரிய பலவானா இருக்கலாம், and you may be a strong person, உன் மைண்ட நீ கண்ட்ரோல் பண்ணணும். but you must control your mind, ஏன்னா மனம் ஒரு குரங்கு, because mind is a monkey, அது ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். and you keep jumping from one place to another. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஒரு செகண்ட்ல போயிட்டு வந்துருங்க, நீ கூட போயிட்டு வர முடியாது. Within a second, and you cannot travel, your mind will travel within a second. இன்றைக்கு உங்களுடைய எத்தனை பேர் உங்களுடைய காரியங்கள் சித்திக்கணும்னு விரும்புறீங்க? Among you, and how many wants your matters to prosper? ஒன்று உன்னுடைய யுத்த களங்களில், And one in your battlefields. இரண்டாவது கர்த்தர் நடத்த உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில், And secondly, the matters of your children. மூன்றாவது சூழ்நிலைகளின் மத்தியில, Thirdly, in midst of your situations. நான்காவது உன்னுடைய மனது காரியங்களில, And fourthly, in the matters of your mind. ஐந்தாவது Fifthly, உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் நீ சித்தி பெற வேண்டும். even in your spiritual matters, you must prosper. இப்ப ஜெபிக்கணும்னு நீ முடிவெடுக்கிற, Now you are taking determination of praying. எத்தனை நாள் ஜெபிக்கிறீங்க? How many are praying? எத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும்னு பாக்குறீங்க? You are thinking that you have to pray for சரியா this time. சரியா அத்தனை மணி நேரம் உங்களால ஃபாலோ பண்ண முடியுதா? Are you able to follow for this many hours? பைபிள் படிக்கணும், இத்தனை அதிகாரம் படிப்பேன்னு சொல்றீங்க, படிக்கிறீங்களா? And you are taking decision that I have to read these chapters. ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும்னு சொல்றீங்க, போடுறீங்களா? And you desire to come in white and white, are you wearing? எனக்கு தெரிஞ்சு And according to my knowledge. நகைய கலத்திட்டு திருப்பி போட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. And there is a group of people, and they remove the jewels and again put on the jewels. ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவேன்னு சொல்லிட்டு கலர் Dress போட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. And there are the group of people, they said, "I will come in and I will put on white garments," and they came to the gala garments. அடுத்து நகை போட, இப்படி நகை போடுறது, மீச எடுக்கிறது, தாடி எடுக்கிறது, திருப்பி ஒரு டைம் வந்த உடனே திருப்பி வச்சுக்கிறது, அப்படி எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. And this is not the Christian life, to put on jewels once again and to wear other white garments. உன்னுடைய ஸ்பிரிச்சுவல்ல நீ கர்த்தருக்காக எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதுல நீ சித்தி பெறணும். So what you want to do in spiritual matters, and it must be prospered, it must succeed for you. வாழ்வோ சாவோ நீ அதுல நிக்கணும். Life or death, you must stand in that point. அப்படிதான் எசேக்கியா நின்று பழகினான். And that's what, and this is how
King Ezekiel stood and met a எசேக்கியா person. தேவனுடைய ஆலயத்துல என்ன முடிவெடுத்தானோ எந்த கற்பனைகளை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சானோ அதை அப்படியே செய்து அவன் சித்தி பெற்றான். And Ezekiel and what are the things he have to meet and the temple of God and what he decided to do and he did it and he made prosper in matters. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன்னா அதுல கரெக்ட்டா நில்லு. When you see I will pray for 10 minutes you must stand properly. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன்னா அதுல நில்லு. And if you are taking determination to pray for 1 hour you must do it. கர்த்தருடைய சந்நிதிக்கு போவேன்னு சொன்னா அத கரெக்ட்டா நீ போ. And if you take determination that I will go to the presence of God I must go rightly. வாரத்துல 3 தடவை உபவாசம் எடுப்பேன்னா அத கரெக்ட்டா கீப் அப் பண்ணு. If you take decision to fast for 3 days 3 times a week and you must take it. இரண்டாம் நாளாகமம் 31:21 31:21 of Second Chronicles. இரண்டாம் நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அவன் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். He did with all his heart and he was prospered. ஒன்று தேவனுடைய ஆலயத்தின் வேலை. And one is the work in the temple of God. இரண்டாவது நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியம். And secondly the matters after the laws and commandments. ஊழியத்துல நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அது உனக்கு சித்தி பெறணும். And what you want to do with the ministry must prosper. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? And what is my desire? நம்ம விசுவாசிகள் எல்லாம் பிசாசை துரத்தணுங்க. And our believers must cast out the demons. நம்ம விசுவாசிகள் எல்லாம் அற்புதம் செய்து சக்தி உள்ளவர்களாய் மாறணும். And our believers must become the person who possesses the power. நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் வியாதியஸ்தர்களை குணமாக்க கூடியவர்களாய் மாறணும். And all our believers must turn into able to heal the sick. நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் விசுவாச வீரர்களாய் மாறணும். And all our believers must become the faith warriors. 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டதான 9 விதமான வரங்களும் விசுவாசிகளுக்குள்ளே பிரகாசிக்கணும். And all the 9 gifts which is said in 1 Corinthians chapter 12 it must be brighten and shine in the life of the believers. எத்தனை விசுவாசிகள் பிசாசை துரத்துறீங்க? How many believers are casting out the devil? எத்தனை பேர் அற்புதங்களை செய்றீங்க? And how many are able to perform the miracles? எத்தனை பேர் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து சுகம் வாங்கி கொடுக்கறீங்க? How many are praying for the sick and giving them healing? நீங்க யாரோ ஒருத்தன் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க. And you are thinking that someone must pray. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்று மார்க் 16:17 சுட்டிக்காட்டுகிறது. And 16:11 of Mark it says and the thing that happens the day that believe. நீ ஜெபிக்கணும். You must pray. உனக்கு வியாதிப்பட்டா நீ உடனே முழங்கால் போடணும். When you pray when you are feeling sick you must உன்னை சுத்திகரிக்கணும். You must sanctify. உன்னை நீ ஆராய்ந்து பார்க்கணும். You must examine yourself. அதுக்கு பிறகு அந்த வியாதியை எதிர்த்து நீ போராடணும். Then after you must resist the power of sickness and strive hard. அது ஒரு சக்தி. And that is a power. அந்த சக்தியை நீ எதிர்த்து அடிக்கணும். You must strive the power and beat upon the power. உனக்குள்ள பிசாசு போராட்டம் இருக்கு. And you have the domination of இல்ல devil. உன் குடும்பத்துல உன் தொழில்ல எங்கேயோ இந்த ஆவிகளுடைய போராட்டம் இருக்குன்னா And the spirit attack is found in your business or in your job in your family. நீ முழங்கால் போடு. You must bend your knees. தேவைப்பட்ட one time fasting போடு. If needed you must take 1 time fasting. ஒரு அரை மணி நேரம் முழங்கால்ல நில்லு. You must stand on knees for half an hour. ஒரு மணி நேரம் கை உயர்த்து. For 1 hour you must lift up your hands. இதெல்லாம் பிராக்டீஸ் இது பண்ணணும் நீ. You must practice all these. இன்னைக்கு ஸ்கூல்ல போனீங்கன்னா யோகாங்கறான். Today when you go to school they say நான் yoga. சொல்றேன் நீ டெய்லி காலையில எழும்பி முழங்கால் போடு. அது இதைவிட அருமையான வல்லமை. Early in the morning when you wake up and you have to practice to bend on knees for half an hour and that is a great and that is a good exercise. நீங்களே தேவனுடைய ஆலயம். And he or the temple of God. தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே அவன் சித்தி பெற்றான். And he was prospered in the work of the temple of God. தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்த காரியங்களை செய்ய தொடங்கி அதிலே சித்தி பெற்றான். And he started to walk what laws and commandments and he was prospered in the matters. நல்ல ஜெபம் பண்ணணும். Must pray well. நல்ல உபவாசம் எடுக்கணும். You must take fast well. நல்ல ஊழியங்கள் செய்யணும். And you must do the ministry in a well. இன்னைக்கு சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் டே. Today is Sunday school children's day program. எத்தனை பேர் சண்டே ஸ்கூல்ல நீங்க நல்ல விதத்துல ஊழியம் செஞ்சீங்க? And how many did the better ministry in Sunday school? இந்த வருஷம் கடந்த நாட்கள்ல எல்லா சண்டே ஸ்கூலையும் கரெக்ட்டா போய் கண்டக்ட் பண்ணுங்க எத்தனை பேர்? And the past times and how many conducted the Sunday school in right manner in a correct way? எத்தனை பேர் சண்டே ஸ்கூலுக்காக முந்தின நாளே உங்களை ஆயத்தப்படுத்தி ஜெபத்தோடு வந்து பிள்ளைகளுக்கு நீங்க டீச் பண்ணிருப்பீங்க? And how many prepared yourself on the day before and you prepare yourself and come and teach to your children? எத்தனை பேர் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிருப்பீங்க? And how many are prayed for your children? இல்ல உங்க உபவாச ஜெபங்கள்ல எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுத்திருப்பீங்க? And how many took fasting during your fasting times for your children? எத்தனை பேர் அந்த பிள்ளைகளை தேடி அந்த பெற்றோர்களை தேடி நீங்க அலைஞ்சிருப்பீங்க? And how many search after children's parents and you seek after them? ஒவ்வொரு இடத்துலயும் புது புது பிள்ளைங்க எவ்வளவு இருக்காங்க? In every places we can see many new children. கர்த்தருடைய ஊழியத்தில் நீ எவ்வளவு காரியங்களை சித்தி பெற்றிருக்கிறாய்? In the matters of the ministry of God and how things you have prospered. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God's holy name be glorified. கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு வாய்க்க வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். And the Lord is well ready to make every matter prosper for you. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது காரிய சித்தி கர்த்தரால் வரும். And that's what the Bible says, the whole thing will comes of the Lord. அவர் உனக்கு எல்லா காரியத்தையும் செய்ய காத்திருக்கிறார். And he is well ready to make matters everything for you.
ஆபிரகாம் வருகிறதுக்கு முன்பாகவே அங்க ஒரு ஆட்டுக்குட்டியோடு தெய்வம் காத்திருந்தார். So when Abraham made a sacrifice and the Lord prepared a ram for him. சமாரியா ஸ்திரீ வருகிறதுக்கு முன்பாகவே அந்த கிணற்றடியில இயேசு காத்திருந்தார். And before the Samaritan man came and Jesus was waiting near the well of the waters. அவர் உனக்காக கிரியை செய்யும்படியாக காத்திருக்கிற தேவன். He is the Lord who is waiting for you to work for you. ஆண்டவர் என்ன சொல்றாரு? What the Lord says? நான் என்ன செய்யணும்னு எனக்கு கட்டளையிடுன்னு சொல்றாரு. And he says, you command me what I must work for you. எப்படிப்பட்ட தேவன்? And what sort of நீ God is? ஆசைப்படுறது மாத்திரமல்ல, And not only what you desire. ஆண்டவரே நீங்க இது எனக்கு செய்யுங்க அப்படின்னு நீ கட்டளையிடுன்னு சொல்றாரு. And he says, you command to me, Lord, you please do this to me. அந்த அளவு உன்னுடைய விண்ணப்பத்துக்கு காரியத்தை சித்திக்க பண்ண அவர் உனக்காக காத்திருக்கிறார். And to that extent, the Lord is well able to make the matters prosper for you and hear all your petitions and prayers. அடுத்ததாக And nextly, ஏன் காரியங்கள் சித்திக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். then we have to understand and why the matters are not prospering. நான் அதுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். And I want to tell you 2 or 3 points and I will end up. எப்போது காரியம் சித்திக்காது? So when the matters are not prospered, நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சில காரியங்கள் சித்திக்கலையே, அதுக்கு காரணம் என்ன? even you are taking many steps and tryings but the matters are not prospering, and what is the reason? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, When we look into the epistle to James chapter 4 verse 1 and 2, அங்கே காரியங்கள் சித்திக்காதனுடைய காரணத்தை கர்த்தருடைய ஆவியானவர் யாக்கோபு மூலமாக சபைக்கு பேசுகிறார். and through the spirit of God that speak through the James to the church and why the matters are not prospering for them. யாக்கோபு 4:1-2. James chapter 4 verse 1 and 2. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. And the matters are not prospering for you. ரீசன் என்ன? And what is the reason? உங்க வீட்ல சண்டைகள் போட்டுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் கசந்துக்கிட்டு ஒரு ஜெபம் இல்லாம ஒரு ஐக்கியம் இல்லாம இருந்தா உனக்கு கர்த்தர் அந்த காரியத்தை சித்திக்க பண்ண முடியாது. And fighting each other, quarreling among you, and if you are doing all these things, even if you pray and the Lord cannot make the matters prosper and you cannot uptime. இந்த 2 வசனம் உன் வாழ்க்கையில இருக்கான்னு நீ பார். Check whether these 2 verses on your life. ஜெபம் கிடையாது, There is no prayer, வாக்குவாதங்கள், and the square contentions, சண்டைகள், strikes, யுத்தங்கள், fightings, ஒண்ணுமே இல்லாம ஆண்டவர் எனக்கு காரியத்தை சாதிக்கணும்னா அது எப்படி முடியும்? and doing not all these things, if you see the Lord to make the prosper and how it prospers. அது நீ பரீட்சையை அட்டெண்ட் பண்ணாம பாஸ் ஆகணும்னு ஆசைப்படுற. And you are thinking that, desiring that without attending the examination, you want to make it pass. நீ பரீட்சையை அட்டெண்ட் பண்ணிட்டு நீ வா, அது ஜெயிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். Attend the examination and there is Lord for waiting for you to make you pass. நீ அட்டெண்டே பண்ண மாட்டே, என்னைய பாஸ் பண்ண வைக்கணும்னா உன்னை மாதிரி சோம்பேறி ஒருவனுமே கிடையாது. Attending not the examination, if you want the matter pass and there is no next like you. தேவன் உன்னுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்வார். And the Lord will help with his words. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில சித்திக்கலன்னு யோசிக்கிறீங்க? இந்த பாவம் இந்த தடை நமக்குள்ள இருக்கான்னு பாருங்க. Today how many are thinking the matters are not prospering for you? Check whether the sins or obstacles is found in your life. நமக்குள்ள பல பிரச்சனைகளை வச்சிட்டு கர்த்தர் செய்யலன்னு சொல்லக்கூடாது. Keeping many problems in us and we should not say the Lord did not make it prosper. 140ஆம் சங்கீதம் 140 Psalm 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Psalm 140 verse 8 what it says? 140ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாது. And the desire of the wicked will not prosper. நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்க ஜீவியத்தை வச்சுக்கிட்டு நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு போனாலும் துன்மார்க்க ஜீவியம் மாறாத பட்சத்தில் நம்முடைய காரியங்கள் சித்திக்காது. If the wicked life is not changed, our matters will never prosper. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளை வச்சுக்கிட்டு Keeping கர்த்தர் failures in our செய்யலன்னு நீ கர்த்தர் மேல குறை சொல்லக்கூடாது. And keeping failures in life and you should not accuse God. இன்னைக்கு अनेகர் அப்படிதான் இருக்காங்க. And many are like this today. இன்னைக்கு துன்மார்க்கங்கற ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்கு. And we can see one group of people who are called as a wicked in the church. உலகத்துல இருக்கிற துன்மார்க்கர் நான் இப்ப பேசல. I am not speaking about the wicked in the world. அவனுக்கு என்னுடைய சத்தம் கேட்காது. And he will not hear my voice. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு கூட்டம் துன்மார்க்கர்களா இருக்காங்க. But there is one group of people found in the congregation as a wicked. அது எப்படிங்க சபைக்குள்ள துன்மார்க்கர்கள் இருப்பாங்களா? And how can be the wicked found in the church? 50ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? Psalm 50 what it says? நீ என் வசனத்தை பேச உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? So what power you have to speak upon my words? என் வசனத்தை உனக்கு முதுகுக்கு பின்னாக போட்டு விடுகிறாய். And you cast my words on your back. உன்னுடைய முதுகுக்கு பின்னாக என்னுடைய வசனத்தை எறிந்து விடுகிறாய். And you cast my words at your back. 50ஆம் சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது When you see 50 17 of Psalm 16 17 18 19ல நீங்க இத பார்க்கலாம். And you can see these verses in 50 16 17 and 18 நீ verses. என் பிரமாணத்தை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு? And what law they have to take out my covenants? நீ ஒரு துன்மார்க்கன், என் வசனத்தை நீ ஏன் பேசுறன்னு கர்த்தர் கேக்குறார். And the Lord is asking, and you are a wicked, and why thou speakest about my words? இன்னைக்கு சபையில் உள்ள துன்மார்க்கர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? And how we can identify the wicked in the church? சபையில் உள்ள துன்மார்க்கர்கள் சிட்சையை பகைப்பார்கள். The wicked in the church will hate the chastisement. வசனத்தை பின்னாக எறிந்து விடுவார்கள். And they will cast the words behind.
நீங்க அவன்கிட்ட போய் இப்படி வசனம் இருக்குன்னா ஆமா எனக்கெல்லாம் வசனம் எல்லாம் எல்லா வசனமும் எனக்கு தெரியும். So when you say these words to them and you may say I know all these words and I will not know once. அவனை கண்டிக்க முடியாது. And we cannot rebuke him. அவனை தண்டிக்க முடியாது. And we cannot punish him. அவனை உருவாக்க முடியாது. And we cannot form him. அவன் தான் துன்மார்க்கன். And he is a wicked. அவனை இன்னொரு விதத்துல பார்க்கணும்னா When we see in another part, அவன் திருடனை காணும்போது ஒருமித்து போவான் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. the next verse says and when thou sawest a thief and he will consent with him. 18ஆம் வசனம் சொல்லுகிறது விபசாரரோடு அவனுக்கு பங்கு இருக்கிறது. 18th verse says that and he has been a partaker with adulterers. அப்ப வேறுபாட்டின் ஜீவியம் எந்த மனுஷனுக்கு இல்லையோ அவன் ஒரு துன்மார்க்கன் என்று சபையை பற்றி சொல்லுகிறார். A man who is not having the life of separation and he is saying about the church and he is a wicked. நீங்கள் பிரசங்கியின் புத்தகத்துல பார்த்தீங்கன்னா We see in the book of Ecclesiastes வேதம் என்ன சொல்லுகிறது? and what the scripture says. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவாய் இருந்த துன்மார்க்கனை கண்டேன். And I have seen the wicked also of the sanctuary. அவன் எங்க வந்துகிட்டு இருந்தான்? And where he was wandering. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says. பிரசங்கி 8:10ல நீங்க இதை பார்க்க And முடியும். you can see 18 of Ecclesiastes. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். A wicked and he was go around from the holy place. அதனால சபைன்னு சொன்னா பாவி வருவான் பரிசுத்தவான் வருவான் எல்லாரும் வருவாங்க. So when it is a church all the saints and sinners may come. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில துன்மார்க்கங்கள் இருந்தால் So when you have such wickedness in your life, துன்மார்க்கன் கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறான். and so the wicked and he was a boisterous sea. நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற துன்மார்க்கத்தை நாம் விலக்கும் பொழுதுதான் நம்முடைய காரியம் சித்திக்கும். And when we remove or refrain from the wickedness in our life and our matters will prosper. இரண்டாம் நாளாகமம் 2nd Chronicles 24ஆம் அதிகாரம் chapter 24 20ஆம் வசனம். verse 20. இரண்டாம் நாளாகமம் 24:20. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் நீ சொல்கிறார். கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறாய் ஆனபடியால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள். And you transgress the commandments of the Lord and those you cannot be prospered. எப்போ இந்த பிரமாணத்தை நீ மீறுறியோ அப்பொழுது உனக்கு காரியம் சக்சஸ் ஆகாது. So when you are transgressing these commandments and your matters will not prosper. சமீபத்துல கூட ஏசியன் கேம்ஸ் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. And you recently you have seen the Asian Games. அதுல தமிழ்நாட்டுல உள்ள ஒரு பையன் தேர்ட் வந்துட்டாங்க. And the boy in Tamil Nadu he got the third place. ஓட்ட பந்தயத்துல அவன் தேர்ட் வந்துட்டான். And he got third place in running race. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. And it was announced. உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் அவனுக்கு எத்தனை லட்சம் கொடுக்கறேன்னு சொல்லிடுச்சு. And Tamil Nadu government said that this many lakhs will be given. எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. And everyone cleared. திடீர்னு அவன் ஓடின அந்த ஓட்ட பந்தயத்தை திருப்பி ரீப்ளை பண்ணி பார்த்தாங்க. And again they replied the games of the running race he were in. ஒரே ஒரு இடத்துல அந்த ட்ராக்கை விட்டு அவனோட கால் எங்க வருது? 4-5 ட்ராக்ல ஓடுறாங்க இல்லையா? அதுல ஒரு இடத்துல இவன் கால் அடுத்த ட்ராக்ல ஒரு கால் அப்படி ஊன்றது அப்படியே அந்த படம் அப்படி ஸ்டில் நிப்பாட்டிறான். In one place you can see and his feet was missed in a track and there was made even photos. உடனே அவனுடைய பிரைஸ் திரும்பி பெற்றுக்கொள்ளப்பட்டது. And once again his prize was returned back. அவன்கிட்ட அதை புடிங்கிட்டாங்க. And they got back the prize from him. அவன் ரொம்ப துக்கப்பட்டான். And he was grieved a lot. ஏன்னா ஒரே ஒரு ஸ்டெப் அவன் எங்க மாத்தி வச்சிருக்கான். இதுதான் அவனுடைய தோல்வி. And he misplaced a single step and இதே that is போல his failure. இந்த சத்தியத்துல நீ போறதுக்கு சில பிரமாணங்கள் இருக்கு. ஒரு பிரமாணத்தை நீ தாண்டி கால் வச்சினா நீ சித்தி பெற மாட்டாய். To go in this truth and are there any commandments and laws are given to you if you misplace or if you are going away from it and you cannot make the matters prosper. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? But what you see, நாம என்ன பண்றோம்? what we are doing, ஒரு குட்டி பசங்களுக்குலாம் ஒரு ஓட்ட பந்தயம் வச்சாங்க. and so for the small boys and they had running race ரவுண்டா ஓடணும். and they have to go in round எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. and all started to ஒரு பையன் என்ன பண்ணா? but what one boy did, எல்லாரும் இப்படி ஓடும்போது இவன் இப்படி வந்துட்டாங்க. so when all were rounding in this order he came in this way. இவனை பார்த்த உடனே அங்க வந்தவன் இப்படி வந்துட்டான். So one who came back he also came in another way. இப்படி ட்ராக் மாறினா உனக்கு எப்படி பரிசு கிடைக்கும்? So if you change the track like this and how you will get the reward? உன்னுடைய ஓட்டம் சரியாக இருக்கணும். And your race must be perfect and correct. நீ தேவனுடைய பிரமாணங்களை மீறும் பொழுதுதான் உன்னுடைய ஜெபங்கள் பதில் இல்லாமல் போய் விடுகிறது. If you transgress the laws of God and your prayers are unanswered. நம்ம இப்ப கல்யாணத்துல எல்லாம் கரெக்ட்டா பேர் எழுத சொல்றோம். In the marriage we are telling them to write meaning, write names. கல்யாண ரெஜிஸ்டர்ல எல்லாம் நம்ம பேர் எழுதும்போது ஸ்பெல்லிங் வரைக்கும் கரெக்ட் பண்றோம். In the marriage register when we are registering and even we are checking for the spellings. ஏன்? Why? ஒரு ஸ்பெல்லிங் மாறிடுச்சுனா உனக்கு பாஸ்போர்ட் அது இது ஒண்ணுமே கிடைக்காது. Even a single spelling changes and you cannot get the passport and other things. நான் சவுத்ல இருக்கும்போது So when I was doing ministry at South, ஒரு பையன் வந்து அவனுடைய மனைவிக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். and one man was trying to steps to take passport for his wife. அவன் அடிக்கடி ஃபாரின் போயிட்டே இருக்கான். And often he was going traveling ஆனா to foreign. ஃபேமிலியை கொண்டு போணும்னு ட்ரை பண்றான். He was trying to take the family to foreign. கடைசில பாஸ்போர்ட்டுக்காக அவனுடைய மனைவியுடைய ரெஜிஸ்டர் எல்லாம் கொண்டு வர சொன்னாங்க. And they asked the register of the wife to take the passport. இவன் போய் மேரேஜ் சர்டிபிகேட் கொடுத்தான். And he gave another certificate.
certificate. அதுல ஆக்சுவலா அவங்க ஞானசான பேர்ல கையெழுத்து போட்டிருக்கா. And so she have given the signature in baptism name. தன்னுடைய பழைய பேர்ல கையெழுத்து போடாம புது பேர்ல கையெழுத்து போட்டாச்சு. And she did not sign in the old name but in the new name she was signature. அது ஒரு பிரச்சனையா வந்தது. And it became a problem. அந்த பிள்ளைனுடைய ஸ்கூல் ரெஜிஸ்டர் கொண்டு வர சொன்னாங்க சர்டிபிகேட். And they asked to bring the school register certificate. அதுல வேற பேர் இருக்கு, மேரேஜ்ல வேற பேர் இருக்கு. So there was another name in the school register but in the marriage it was another name. இவனுடைய பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டான். நீ ஒரு ஏமாற்று பேர் வழின்னு சொல்லி. And then they seized the passport of this person. They said that you are a deceiver. ஒரு வார்த்தை ஒரு எழுத்து மாறினதுக்கு பல பிரச்சனைன்னு சொன்னா நாம் தேவனுடைய கற்பனைகளை மீறினால் நமக்கு எப்படி காரியங்கள் வாய்க்கும். A letter is misplaced or changed and see how the problems are faced. And so if you are changing the commandments, if you are not following the commandments, and so how what was in your இரண்டாம் நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look at the 2nd Chronicles chapter 13 verse 12 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there, கர்த்தருக்கு விரோதமாய் நீ யுத்தம் செய்தால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள். if you fight your battle against the Lord and you will not prosper, நீ தேவனுக்கு விரோதமாய் எழும்ப கூடாது. and you should not arise against God, கர்த்தருடைய வழிகளுக்கு விரோதமாய் எழும்ப கூடாது. and you should not walk against the laws and God, சபைக்கு விரோதமாய் எழும்ப கூடாது. and you should not rise against the church, சத்தியத்துக்கு விரோதமாய் எழும்ப கூடாது. and you should not rise against the truth, தெய்வத்தினுடைய பிரமாணத்தை நீ தாறுமாறா பேசக்கூடாது. and you should not speak perversely about the truths and நீ the laws of கர்த்தருக்கு God. விரோதமாய் நீ எழும்பினால் உனக்கு தேவன் விரோதமாய் எழும்பி விடுவார். If you arise against God and contrary, and he will walk contrary to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை May உண்டாவதாக. God's holy name be glorified. நீதிமொழிகள் 15:22 பார்க்கும் பொழுது When we look into Proverbs chapter 15 verse 22, ஆலோசனை இல்லாவிட்டால் உன்னுடைய எண்ணங்கள் சித்தி பெறாது. and if there are no counsels and your thoughts will not prosper. அதனாலதான் தேவ ஆலோசனைக்கு காத்திருன்னு So சொல்றோம். we are telling you must wait for the counsel of God. உன்னுடைய எந்த ஒரு காரியனாலும் தேவன் அதுல என்ன செய்ய விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார்னு வெயிட் பண்ணு. And whatever your matters may be, you must wait patiently what the Lord want to see and what he counsels you. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு நீ வெயிட் பண்ணு. You must wait for the Lord what the word of God says. நாம செய்யறது வசனத்தின்படி சரியா? And according to the words what is right or not. நாம் செய்யற ஊழியம் வசனத்தின்படி சரியா? And what the ministry which you are doing is right according to the word of God. இல்லாவிட்டா உன்னுடைய ஆலோசனை கரெக்ட்டா சரியான ஆலோசனை இல்லாவிட்டா உன் எண்ணங்கள் வாய்க்காது. And if there is no right counsel and your mouth will not prosper. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் காலைவேளையில நான் உனக்கு காரியங்களை சித்தி பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். Today in this morning time the Lord promises that I will make the matters prosper. உங்க மனசுல என்னென்ன பிரச்சனையோடு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சக்சஸ் பண்றேன்னு உனக்கு ஒரு பிராமிஸ் பண்றார். And whatever the problems you encounter and whatever the problems you came to this meeting, the Lord is promising you that I will make success. அதனால தான் கீவேர்ட் சொல்லுகிறது காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். And so the keyword says that the whole dispersing or the matter is prospered by the Lord. உன்னுடைய சொந்த பந்தமோ உன்னுடைய சமுதாயமோ உன்னுடைய நண்பனால காரியத்தை வாய்க்க பண்ண முடியாது. Your relatives or kith and kin or your friends or acquaintances cannot make the matters prosper. என் காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும், சித்தி பெற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்கள். And they that are saying that our Lord have to make my matters prosper, close your eyes. என் காரியங்கள் எனக்கு சக்சஸ் ஆகணும்னு சொல்றவங்க முழங்கால் போடுங்கள். And they that want their matters to be succeeded, bend your knees. உன்னுடைய தேவைகள் எதுவானாலும், And whatever your needs may be, உன்னுடைய பிரச்சனைகள் எதுவானாலும், and whatever your problems may உன்னுடைய be, பாதைகள் எதுவானாலும், and whatever your paths may உன் be, பிள்ளைகள் எந்த நிலவரத்துல இருந்தாலும், and your children may be in whatever state, உன்னுடைய மனதிலே எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், and there may be many conflicts in your mind. கர்த்தர் சொல்லுகிறார் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். The Lord says that the whole dispersing comes from the Lord, ஜெயமோ கர்த்தரால் வரும். and victory comes from the Lord. கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிற நாட்கள் இது என்பதை விசுவாசிப்பாயாக. And believe these are the days the Lord is waiting or waiting for you. ஆமென். நம்முடைய நேரம் குறைவு. Our time is short. சீக்கிரமாக எல்லாரும் முழங்கால் போடுங்க. Let us all bend our knees quickly. ஆண்டவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு வாயை திறந்து கேளுங்க. Open your mouth and ask unto the Lord, Lord, make the matters prosper to me. ஒரு 2 நிமிஷம் நீ ஒப்பு கொடுக்கிறது உன் வாழ்க்கையவே மாத்திரும். The 2 minutes of surrenderance or deliverance will change your entire life. கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்கிறார். And the Lord is waiting for you to do every matters prosper. உன் பிள்ளைகளுடைய காரியம் ஒரு மோசமான நிலவரத்துல இருக்கலாம். And your children's matters may be in a very worst state. உன்னுடைய யுத்தங்கள் நிர்பந்தமான நிலவரத்துல இருக்கலாம். And your battles may be in a miserable state. உலகம் உன்னோடு போராடலாம். And the world may strive with you. மாம்சம் போராடலாம். And flesh may struggle with you. பிசாசு போராடலாம். And the devil may struggle with you. மனிதர்கள் போராடலாம். And men may fail with you. சொந்தங்கள் போராடலாம். And the relatives may struggle with you. முழங்காலை முடக்கு. Bend your knees now. கர்த்தரை துதிக்க ஆரம்பி. Start praising God. எந்த சூழ்நிலையும் தேவனால் மாற்ற முடியும் என்பதை விசுவாசி. Believe the Lord is well able to change any circumstances. கர்த்தரை நம்புங்கள். Believe in the Lord. அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். And thou shalt be prospered. அப்படி நம்புகிறவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். And thee that are believing, close your eyes, bend your knees and receive the power of the Lord. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு அபிஷேகம் தருவார். And today the Lord will give you anointing. அது என்ன அபிஷேகம்? And what is that anointing? உன்னுடைய தடைப்பட்ட காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய அபிஷேகம். And all the matters which is made as obstacle will make it a success to you. உன்னுடைய காரியங்கள் சித்தி பெறக்கூடிய அபிஷேகம். The anointing to make the matters prosper. இந்த அபிஷேகம் பெற்ற பின்பு உனக்கு தடை இருக்காது. After receiving this anointing, there are no more obstacles for
போராட்டங்கள் இருக்காது. And no more struggles. எல்லா அந்தகார வல்லமைகளும் விலகும். All the powers of darkness will flee away. நீ சித்தி பெறுவாய். And you will be prospered. ஆமென். ஆமென். மறுபடியும் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். And once again the Lord says to you, சூழ்நிலையை பாராதே. don't see your situations. சூழ்நிலைகளை பாராதே. Don't see your circumstances. கண்ணை மூடி முழங்கால் போட்டு தேவனை நோக்கி பார். Close your eyes, bend your knees and look unto God. உன் காரியங்களை அருமையாக முடிக்கக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு. And the Lord is able to make all your matters prosper and is so beautiful for in midst. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, என்னிடத்தில் ஒப்புவி. and you surrender unto me. உன் பிரச்சனையை என்னிடத்துல கொடு. Deliver your matters unto me. உன் பிள்ளைகளை என் கையில கொடு. Give your children in my hands. ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்தாரை என் கையில கொடு. And give your unsaved family members in my hands. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? How many are able to surrender it to him? பிரச்சனையை நீங்க சுமந்து தீர்க்காதீங்க. And don't want to carry your problems and solve your problems. பிரச்சனைகளை கர்த்தர் மேல வைத்து விடுங்க. And keep all your place, all your burdens upon the Lord. கர்த்தர் உனக்கு அந்த காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். The Lord will make the matters prosper for you. ஒரு வல்லமை இறங்கும். The power will come now. இனிமேல் நீ சித்தி பெறுவாய். Thou shalt be prospered anymore. உன் காரியங்கள் கர்த்தரால் சித்தி பெறும். And your matters will be prospered by the Lord. ஹalleluya, ஹalleluya. ஆமென். தேவனே